பாண்டிய ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம சுகன்யா இருந்துட்டு மயில் வந்து கர்ப்பமாக இல்லை, அவங்க பண்ண டெஸ்ட் வந்து பொய்யான டெஸ்ட் தான். ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுதான் அவங்க உண்மையாகவே கர்ப்பமாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல்கிட்டையும் அந்த வீட்டில் எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம வடிவுக்கு ரொம்பவே கோவம் வருது. இனிமேல் அந்த வீட்டு விஷயத்த இந்த வீட்டில் சொல்கிற வேலை வேண்டாம். ஏன்னா இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் ஏற்கனவே பிரச்சனை மேலே பிரச்சனை போயிட்டு இருக்கு. திரும்ப இங்கே இருக்கிறத அங்கே சொல்லியும் அங்கே இருக்கிறத இங்கே சொல்லியும் தேவையில்லாமல் இதுக்காக பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து திட்டி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததாக குமார் இருந்துட்டு பாதியிலே எந்திரிச்சு போனது எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால சுகன்யா இருந்துட்டு ஒருவேளை அரசியை அவன் இன்னும் நினச்சிக்கிட்டு தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ரூம்க்கு போகிறாங்க. அங்கே அரசி என்னை மன்னிச்சிடு, நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான், நான் உன்னை லவ் பண்ணுறது தான் ஏமாற்றிட்டேன், ஆனால் இப்போ தான் உன்னுடைய அருமையே எனக்கு புரியுது, நீ ரொம்பவே நல்ல பொண்ணு, இது உன்னை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிட அரசி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன், எங்கள் அப்பா பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த குடும்பத்தை பழிவாக்குறதா நினச்சி நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து புலம்பிட்டு இருக்கிறத சுகன்யா வந்து கேட்டுடுறாங்க. கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. டே குமார், அப்படின்னா நீ இன்னும் அரசியை நினச்சிக்கிட்டு தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சித்தி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து சுகன்யா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.